ஏதாவது ஒரு இடத்துல ஃபோனை மவுண்ட் பண்ணிவிட்டு உட்காந்து vlog எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கும் போது கூட இந்த மாதிரி நான் வந்தது கிடையாது. பராமரிப்பு இல்லாததுனால புதுசாக கட்டின கட்டடம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த பிளேஸுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. சூப்பராக இருக்குங்க இதில் நடக்கிறதுக்கு. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூம்புகார் போகிறோம். இந்த ரூட் வழியாக பூம்புகார் போகிறோம். எப்படி போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஆக்சுவலாக எந்த ரூட்டில் போகிறதுங்கிறது எனக்குமே சரியாக ஐடியா இல்லை. பூம்புகார்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பூம்புகார் போகணுன்னு கிளம்பியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி போகிறதுங்கிறத பார்ப்போம். நம்மளோட சேர்ந்து ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரைட்டு கட் பண்ணிப்போம். ரைட்டு கட் பண்ணால் தான் கும்பகோணம் போவோம். நம்ம சேனலு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைல்லேருந்து ஆக்ஷன் கேமராவுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கேன். DJI மைக் வந்து நல்ல ஆடியோ குவாலிட்டி கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக DJI மைக் யூஸ் பண்ணி vlog எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது டேன் அகாடமி ஸ்கூலு, மார்னிங் ஸ்டார் ஸ்கூலு, அதெல்லாம் தாண்டி போயிடும். ஷார்ட்கட்டில் போகணுமா? ஆக்சுவலாக இதில் வந்து லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா திருநாகேஸ்வரம் போகலாம். ஷார்ட்கட்டு நம்ம வந்து மெயின்லேயே போவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மேம்பாலம். ஸோ நம்மளோட வீடியோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஆக்ஷன் கேமராவில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மோட்டோ விளாக் எடுக்கும் போது கேமரா வந்து பார்த்திங்கன்னா சரியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் வந்து கவனிக்கலை. அப்போது வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ உங்கள் பைக்கு தான் ப்ரோ தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து திருத்திக்கலாம். இந்த ரோடு சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா KTM ஷோரூம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பைக்கு வாங்கும்போது நான் 2-3 ஷோரூமில் போய் நிறையா பைக்கு பார்த்தேன். அப்போ இந்த சைடுமே நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் KTM ஷோரூமுக்கு. ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஐயா தான் சொன்னாங்க. அதோட கேட்டுட்டு வந்துட்டோம். இந்த பைக்கு நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 வந்துச்சு. எனக்கு வந்து பிளாக்கில் அந்த கிரே கலர் ஸ்டிக்கர் ஒட்டின அந்த கலர் தான் வந்து பிடிக்கும். என் கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான் வந்து இருந்துச்சு. சரி, கும்பகோணம் சுற்று வட்டாரம் நிறையா ஊர் வந்து இருக்குது, ஆடுதுறை, திருவையாறு, அந்த மாதிரி. அங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட சொல்லியே ஃபோன் பண்ணி கேட்க சொன்னோம். சார் எல்லா ஸ்டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ளூ தான் அவைலபிள் இருக்குது, பிளாக் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பட்டுக்கோட்டை போய் அங்கே தான் வந்து ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்து வண்டி எடுத்தது. ஆக்சுவலாக வண்டி எடுத்து என்ன ஆசை, லாங் போகணும், அதுதான் நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் வீட்டில் இவ்வளோ தூரம் பைக்கு நீ ஓட்டிகிட்டு வர வேணாம், அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணாங்க. திருநாகேஸ்வரம் கடத்தல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. பூம்புகார் இப்படி போகலாமா? இப்படியா? ஆ, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி? ஆ சரி, ஓகே. அட்ரஸ் வந்து கேட்டுட்டோம். இப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மாயாரம் போய் மாயாவரமே இங்கேருந்து 30 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்பு டவுன் ரெண்டுமே சேர்த்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 150 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாயாவரமே 30 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மாயாவரம்லேருந்து பூம்புகார் எப்படியும் ஒரு 35 கிலோமீட்டர் வரும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வெளியே கிளம்புறேன்னு தெரியுது, காலையில் எந்திரிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ போகிற வழியில் முடிஞ்சால் ஒரு பிரேக் வேணால் ஒன்று எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம மாயாவரமே வரல, மாயாவரத்துக்கிட்ட வந்து ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ vlog வந்து பார்த்திங்கன்னா மாயாவரத்துக்கிட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மாயாவரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு டீ பிரேக் எடுத்து ஒரு கடையில் டீயை குடிச்சிட்டு, ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் ஒரு பூம்புகாருக்கு 30 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட் ரூட்டு தான். ஸோ ரைடில் வந்து ஒரு சின்ன பிரேக். டீ வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா சொன்னாங்க. அதோட ஒரு டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி போக வேண்டியதான். டீ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. வீட்டில் டீ குடிக்கிற ஃபீல் கிடைக்கிது. கப்பு பார்த்திங்கன்னா அந்த மக்கு டீயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ தூள், சர்க்கரை எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக இருக்குது டீ. குத்தாலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது. கடை பேர் வந்து அவர்ஸ் கஃபே. நம்ம கடை, ஓகே, நம்ம கடை தான். மணி வந்து பார்த்திங்கன்னா 12ஆவது. ஆக்சுவலாக என்னோடய கணிப்புப்படி 1 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க. மாயாரம் வந்துட்டோம் அப்படின்னா மாயாரத்துலேருந்து
பூம்புகார் போய்க்கலாம், மாயாரத்துலேருந்து காரைக்கால் போய்க்கலாம், நாகூர் நாகப்பட்டினம் போய்க்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். மாயாரம் வந்து ஒரு சென்டர்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ப்ரமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ப்ரமோஷன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, வீடியோ எடுக்கிற என்னோடய சேனலும் க்ரோத் ஆகும். ஸோ யாருக்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறனோ அவங்களோட பிஸ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும். ப்ரமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பர்பஸ் இருக்குது. நாங்கள் தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்படி தான் போகணுமா? எங்கெங்கேயோ ரோடை மாற்றி விட்றாங்க. ஆக்சுவலாக இந்த மேம்பாலம் வந்து பழுதாக இருக்கிறதுனால கீழே எங்கேயோ மாற்றி விட்றாங்க. ஆக்சுவலாக மாயாரம் வந்துட்டோம், மாயாரம் ஜங்ஷன்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆக்சுவலாக மேலே அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்திலே நம்ம ட்ராவல் பண்ணி போனால் மாயாரம் போயிடலாம். பாலம் வந்து பார்த்திங்கன்னா பழுதாகி கிடக்குது. ஸோ போய் பார்ப்போம் இந்த வழி எங்கே போகுதுன்னு. இப்படி போகிறதுக்கு வழி இருக்கா? எப்படி போகிறது? பேரிகேட்னா எங்கள் பாலத்துக்கிட்டேவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி ஓகே நன்றி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்துங்க. எப்போ வேணாலும் இந்த பாலத்துலேருந்து ஏதாவது விழுவோம். மாயாரம் வந்துட்டோம் அப்படிங்கிற அடையாளமே என்னென்னா அந்த பாலம் தான். வழியெல்லாம் மாற்றி விட்டாங்க. என்னமோ மொபைல் ஹோல்டர் ஒன்று இருந்துச்சுன்னா மேப்பு பார்த்துட்டு வரத்துக்கு ஈஸியாக இருந்திருக்கும். வந்த ரூட்டு தப்பு. சரியான இடத்துக்கிட்ட தான் நின்று நான் வந்து டீ குடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே தான் இந்த பேரிகேடு போட்டு இந்த வழி மாற்றி விட்ருக்காங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை. நம்மளை அறியாமையே நமக்கு சில விஷயம் வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி போயிட்டுருக்குறோம். மாயாரம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த பாலம் வந்து இன்றைக்கி நாளைக்கு சரி பண்ணுறது கிடையாது. பாலம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும் போதே தெரியுது சரியான டேமேஜ் மாயாவரம் பாலம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயாவரம் ஜங்ஷனுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடியே பேரிகேடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பேரிகேடை லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம பிடிச்சி போக வேண்டியது தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஸோ கும்பகோணம் டு மாயாரம் வரீங்க, மாயாரம் சிட்டிக்குள்ளே போகணும், இல்லை கும்பகோணம் டு பூம்புகார் போகிறீங்க, இந்த ரோடு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாயாவரம் பாலம் வந்து டேமேஜாக இருக்குது. அந்த பாலத்துக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடியே பேரிகேடு போட்டு வச்சுருப்பாங்க ஸ்பீடு பிரேக்கரில். அதில் லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா மாயாவரம் சிட்டிக்கும் வரலாம், இப்படியே பூம்புகாரம் வந்து போயிடலாம். ஸோ வாங்க மாயாவரம் சிட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் நான் போய் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் ரோடை வந்து பிடிச்சிட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னா கூகுள் மேப்பில் வந்து 49 நிமிஷம் காட்டுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுது. ஸோ 1 மணிக்கெலாம் நான் பூம்புகார் ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பூம்புகார் ரீச் ஆகிட்டோம். 73 கிலோமீட்டர் ஆகிருக்கு. சரி, நான் ஒரு நல்ல இடத்துல பைக்கை நிறுத்திட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் பூம்புகார் உண்மையிலேயுமே வந்து நல்ல சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஃபோனை மவுண்ட் பண்ணிவிட்டு உட்காந்து விலாக் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா யாருமே ஆள் நடமாட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே போகலாம். நம்ம அங்கே போய் உட்கார முடிஞ்சா உட்காந்துக்கிட்டு விலாக் பண்ணுவோம். நான் வந்து குட்டியாக ட்ரைபேட் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ட்ரைபேடில் தான் கேமரா மவுண்ட் பண்ணி மைக்கை வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டில் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் பராமரிப்பு இல்லாததுனால ஒரு புதுசாக கட்டின கட்டடம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா வச்சு விலாக் எடுக்கிறது. நான் வந்து நினச்சிருக்கேன் எப்படி விலாக் எடுக்கிறது, பப்ளிக் பிளேஸில் ஒரே ஷையாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அவ்வளோவா யாருமே இல்லை, விலாக் எடுக்கிறதுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த பிளேஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இங்கே பாருங்களேன், அந்த கடல் தண்ணி அப்படியே வந்து இந்த நுரை எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இதில் நடக்கிறதுக்கு. ஷோ, இங்கே பாருங்கள் இந்த நுரைய, அப்படியே அந்த கடலோட நுரைய பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இதுக்கு தான் வந்தேன். ஷோ, சூப்பரான ஒரு ஃபீலுங்க இது. கண்டிப்பாக வீட்டில் இருந்தேன்னா மிஸ் பண்ணியிருப்பேன் நான் இதை. நல்லாயிருக்கு எப்படியே வண்டி ஓட்டுறது. ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா சூப்பராக டைம் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான இடம். நான் கூட இந்த ஊர் ஃபேமஸ் இல்லை போல், அதனால தான் யாரும் வரமாட்றாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ நினைக்கிறேன் ஏன் யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்றாங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு இடத்த மிஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது.
ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. நல்ல பீச் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடையோ கப்புள்ஸோடையோ குட்டீஸ்களோடையோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இங்கேருந்து கிளம்பல, இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் கொஞ்சம் இருக்குது. ஓகே, கொஞ்சம் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த ரோடை பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. அந்த ரோட்லேயே போவோம் ஸ்ட்ரைட்டாக. நான் வந்து பசங்களோட காலேஜ் படிக்கும் போது கூட இந்த மாதிரி நான் வந்தது கிடையாது. ரீசன் என்னன்னா, வீட்டில் விட மாட்டாங்க, வீட்டில் சொல்லாமல் போகணுமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். நல்லாயிருக்கு இந்த இடம், நல்லாயிருக்கு, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நான் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஆக்சுவலாக அங்கே தான் இருந்த வண்டியை வச்சுக்கிட்டு இப்போ அப்படி சுற்றி வந்திருக்கோம், இங்கே வர முடியாதுங்கிறதுனால. எவ்வளோ தூரம் பீச்சு வருது பார்த்தீங்களா? பைக்கிலலாம் வந்தோம்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலாம். பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நடந்து வரணும்லாம் நம்ம நினைக்க மாட்டோம். காரில் வந்தாலும் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போவோம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். நம்ம ரதம் நிற்கிது பாருங்கள், ரதம் மாதிரி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் பார்த்து. பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கும்பகோணம் தான் போக போகிறோம். ஸோ கும்பகோணம் டு பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 73 கிலோமீட்டர் வந்து வருது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் நான் 10 வருஷம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் தெரியுது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.